நீங்கள் தினமும் ஒரு 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பவரா கூட இருக்கலாம். ஆனா அதாவது நீங்கள் நின்று கொண்டு அவசரமாக குடித்தால் அந்த தண்ணீரில் ஒரு சொட்டு கூட உங்கள் உடலுக்கு முழுமையாக பயன்படாமல் போக வாய்ப்புள்ளது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மைதான். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம தாகம் எடுக்கும் போது ஏதோ ஒரு பாட்டில திறக்கிறோம், அண்ணாந்து அப்படியே தொண்டைக்குள்ள ஊற்றுகிறோம், தாகம் அடங்கியதும் மூடி வைத்து விடுகிறோம், இல்லையா? ஆமா, கரெக்ட். தண்ணீர் குடிப்பது என்பது இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதன் ஒரு மிகப்பெரிய அறிவியலும் நாம இதுவரை அறிந்திராத பல விதிகளும் ஒளிந்திருக்கின்றன. இன்று நாம் மனித உடலின் உயிர் நாடியாக செயல்படும் ஒரு மாய திரவத்தை பற்றி பேச போகிறோம். கண்டிப்பா. இதுல என்ன சொல்றது, நாம முதலில் உடைக்க வேண்டிய ஒரு பெரிய பிம்பம் இருக்கு. அதாவது சுத்தமான தண்ணீர் என்றால் அதில் எதுவுமே இருக்கக்கூடாது, அது வெறும் H2O மட்டும்தான் அப்படின்னு நம்ம ஒரு தவறான புரிதல்ல இருக்கிறோம். ஓ, அப்ப வெறும் H2O கிடையாதா? இல்லவே இல்ல. உண்மையான இயற்கையான குடிநீர் என்பது ஒரு வெற்று திரவம் அல்ல. அது பூமியின் பல அடுக்குகளை தாண்டி பாறைகளிலும் மண்ணிலும் ஊடுருவி வரும்போது பலவிதமான அத்தியாவசிய தாதுக்களை, அதாவது மினரல்களை தன்னகத்தே கரைத்து கொண்டு வருகிறது. அடா, அப்படியா? ஆமாம். நாம உயிர் வாழ்வதற்கான அடிப்படை ரசாயன மாற்றங்கள் அனைத்தும் இந்த தாதுக்களை கொண்ட தண்ணீரை மையமாக வைத்தே நடக்கின்றன. இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சொட்டு தண்ணீரை குடிக்கும்போது உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு ரசாயன தூண்டுதல் கிடைக்கிறது. வாவ்! அப்படி என்றால் தண்ணீர் என்பது அடிப்படையில் நாம் கடைகளில் காசு கொடுத்து வாங்கும் மல்டிவிட்டமின் மாத்திரைகள் அல்லது ஸ்போர்ட்ஸ் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் போல இயற்கையாகவே நமக்கு கிடைக்கும் ஒரு கலவை என்று சொல்லலாம், இல்லையா? மிக சரியா சொன்னீங்க. இயற்கையான ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்னே சொல்லலாம். சரி, அதுல அப்படி என்னென்ன தாதுக்கள் இருக்கு, அவை உடலுக்குள் என்ன வேலை செய்கின்றன அப்படிங்கறத பத்தி பேசுவோம். உதாரணமா கால்சியம் என்றதும் நமக்கு பாலும் பால் சார்ந்த பொருட்களும் தானே நினைவுக்கு வரும். தண்ணீரிலும் கால்சியம் இருக்கிறதா? கண்டிப்பா இருக்கு. தண்ணீரில் கரைந்துள்ள கால்சியம் மிக எளிதாக உடலால் உறிஞ்சப்படக்கூடியது. இது நமது எலும்புகள் மற்றும் பற்களின் வலிமைக்கு நேரடியாக உதவுவதோடு நில்லாமல் மிக முக்கியமான இன்னொரு வேலையும் செய்கிறது. ஓ, அது என்ன வேலை? நமது இதயம் தொடர்ந்து துடித்துக் கொண்டிருப்பதற்கு சிறிய அளவிலான மின் தூண்டல்கள், அதாவது எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் தேவை. அந்த மின் தூண்டல்களை உருவாக்குவதிலும் இதய தசை சுருங்கி விரிவதிலும் கால்சியம் அயனிகள் பெரும் பங்கு வகிக்கின்றன. அட, இதய துடிப்புக்கும் தண்ணீர்ல இருக்கிற கால்சியத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆமாம். கால்சியம் இதய தசையை சுருங்கச் செய்கிறது என்றால் அடுத்ததாக தண்ணீரில் இருக்கும் மெக்னீசியம் அந்த தசையை தளர்த்த உதவுகிறது. அப்ப மெக்னீசியமும் ரொம்ப முக்கியம். நிச்சயமா. நரம்புகளின் சீரான செயல்பாட்டிற்கும் தசைகளின் இயக்கத்திற்கும் மெக்னீசியம் மிக மிக அவசியம். சிலருக்கு திடீரென கால்ல தசைப்பிடிப்பு ஏற்படும், இல்லையா? ஆமா, நைட்டு தூங்கும் போதெல்லாம் சிலருக்கு வரும். கரெக்ட். இதற்கு முக்கிய காரணம் உடலில் மெக்னீசியமும் நீர்ச்சத்தும் குறைந்திருப்பதுதான். என்ன சொல்றது? கால்சியம் தசையை சுருங்கச் செய்கிறது, மெக்னீசியம் அதை தளர்த்துகிறது. இந்த இரண்டுமே தண்ணீரில் சமநிலையில் இருப்பது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்! இதை தவிர சோடியம், பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் தண்ணீரில் இருப்பதாக சொல்றாங்களே, அவற்றின் வேலை என்ன? அது மிக முக்கியமான ஒரு உயிரியல் மெக்கானிசம். மனித உடலின் ஒவ்வொரு செல்லின் வெளியேயும் சோடியம் இருக்கும், உள்ளே பொட்டாசியம் இருக்கும். இதை அறிவியலில் சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்னு சொல்வார்கள். ஓ, சோடியம் பொட்டாசியம் பம்ப். ஆமா. இப்போ நீங்கள் தொடும் ஒரு சூடான பாத்திரத்தின் வெப்பம் உங்கள் விரலிலிருந்து மூளைக்கு ஒரு மின் சிக்னலாக கடத்தப்பட வேண்டும் அல்லவா? ஆமா, அப்பதானே நாம கையை எடுப்போம். கரெக்ட். அந்த சிக்னலை நரம்புகள் வழியாக கடத்துவது இந்த சோடியம் மற்றும் பொட்டாசியம் தான். இவை உடலில் சரியான அளவில் இருக்க தண்ணீர் மிக அவசியம். அப்போ மூளைக்கோ நரம்புகளுக்கோ தகவல் தொடர்பு பண்றதே இதுதானா? வேற என்ன தாதுக்கள் இருக்கு? இவை போக இரும்பு மற்றும் துத்தநாகம், அதாவது ஜிங்க் போன்ற சில தாதுக்களும் மிக குறைந்த அளவில் தண்ணீரில் காணப்படுகின்றன. அளவு குறைவு என்றாலும் இரும்புச்சத்து இரத்தத்தில் ஆக்சிஜனை சுமந்து செல்லும் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கும் துத்தநாகம் செல்களை பழுது பார்த்து நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கும் ஒரு வினையூக்கியாகவும் செயல்படுகின்றன. அதாவது தண்ணீர் என்பது தாகத்தை தீர்க்கும் ஒரு விஷயம் என்பதை தாண்டி எலும்புக்கு கால்சியம், தசைக்கு மெக்னீசியம், மூளைக்கு சோடியம், இரத்தத்திற்கு இரும்பு என்று உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் தேவையான சத்துக்களை சப்ளை செய்யும் ஒரு மினரல் பேக்கேஜ் என்பது தெளிவாக புரிகிறது. எந்த சந்தேகமும் இல்ல, அது ஒரு முழுமையான மினரல் பேக்கேஜ் தான். சரி, இந்த சத்துக்கள் நிறைந்த திரவம் உடலுக்குள் நுழைந்ததும் என்னவாகிறது?
மனித உடல் சுமார் 60% நீரால் ஆனதுன்னு படிச்சிருக்கேன். நான் ஒரு 70 கிலோ எடை இருந்தா அதில் சுமார் 42 கிலோ வெறும் தண்ணீர் தான் என்பது கற்பனைக்கே எட்டாத ஒரு கணக்கா இருக்கு. உண்மைதான், கேட்கவே ஆச்சரியமா இருக்கும். அந்த 60% தண்ணீர் உடலுக்குள் சும்மா தேங்கி நிற்க போவதில்லை, அது தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அந்த 60% தண்ணீர் என்பது நமது இரத்தத்தில் செல்களுக்குள்ளே, செல்களுக்கு இடையே என உடல் முழுவதும் பரவியிருக்கு. அதன் முதல் மற்றும் மிக முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, உடல் வெப்பநிலையை சீராக்குவது. ஓ, டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றது. ஆமா, இவை தெர்மோ ரெகுலேஷன் என்று சொல்வோம். வெயில் காலத்திலோ அல்லது நீங்கள் கடுமையான உடற்பயிற்சி செய்யும் போதோ உங்கள் தசைகள் அதிக வெப்பத்தை உருவாக்குகின்றன. அப்போது அந்த வெப்பத்தை உடல் எப்படி வெளியேற்றுகிறது? வியர்வை மூலமாக வெளியேற்றுமா? மிகச்சரி. தோலின் துவாரங்கள் வழியாக நீரை வியர்வையாக வெளியேற்றுகிறது. அந்த வியர்வை ஆவியாகும் போது அது தோலின் மேற்பரப்பில் உள்ள வெப்பத்தை ஈர்த்து செல்கிறது. இதனால் உடலின் உள்ளுறுப்புகள் அதிக வெப்பத்தால் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுகின்றன. நாம செரிமானம் வயிற்றில் தான் தொடங்குகிறது என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அது வாயிலேயே தொடங்கி விடுகிறது. வாயிலேவா? எப்படி? செரிமானத்தின் முதல் படி உமிழ்நீர் சுரப்பது. இந்த உமிழ்நீரின் 99% தண்ணீர் தான். நீங்கள் ஒரு உணவை மெல்லும் போது அந்த உமிழ்நீரில் உள்ள என்சைம்கள் உணவில் உள்ள மாவுச்சத்தை உடைக்க தொடங்குகின்றன. ஓ, அப்போ தண்ணீர் இல்லாட்டி உமிழ்நீர் சுரக்காது. கரெக்ட். அதன் பின் அந்த உணவு இரைப்பைக்கு செல்லும் போது அதை மேலும் கூழாக்கி குடலுக்கு கொண்டு சென்று அந்த உணவில் உள்ள சத்துக்களை ரத்தம் உறிஞ்சுவதற்கு கச்சிதமான ஒரு திரவ நிலையை உருவாக்குவது தண்ணீர் தான். தண்ணீர் இல்லாமல் எந்த சத்தும் குடலால் உறிஞ்சப்படாது. அதன் பின் உடலுக்கு தேவையற்ற நச்சுக்களை சிறுநீரகம் வடிகட்டி வெளியேற்றுவதற்கும் இதே தண்ணீர் தான் வாகனமாக செயல்படுகிறது. சிறுநீரகம் மற்றும் மலம் வழியாக கழிவுகளை வெளியேற்ற நீர் இன்றியமையாதது. உடல் வெப்பத்தை குறைக்கிறது, உணவை செரிக்கச் செய்து சத்துக்களை உறிஞ்சுகிறது, கழிவுகளை வெளியேற்றுகிறது. இதையெல்லாம் தாண்டி மூட்டுகளுக்கும் மூளைக்கும் கூட தண்ணீர் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறது என்று சொல்லப்படுவது எப்படி சாத்தியம்? மூளைக்குள் தண்ணீர் இருக்குமா? நமது எலும்பு மூட்டுகளுக்கு இடையே சினோவியல் ஃப்ளூயிட் என்ற ஒரு திரவம் இருக்கிறது. அது ஒரு வழுவழுப்பு தன்மையை கொடுத்து 2 எலும்புகள் ஒன்றோடொன்று உரசாமல் தடுக்கிறது. இந்த திரவத்தின் முக்கிய மூலப்பொருளும் தண்ணீர்தான். அப்ப மூட்டுகளுக்கு ரொம்ப அவசியம். ஆமா. இதைவிட ஆச்சரியம் என்னவென்றால், மூளை மற்றும் முதுகுத்தண்டை பாதுகாக்கும் செரிப்ரோஸ்பைனல் திரவம். நமது மூளை என்பது மண்டையோட்டுக்குள் இருக்கும் ஒரு மிக மென்மையான உறுப்பு. ஆமா, ரொம்ப சென்சிட்டிவான உறுப்பு. நாம் ஓடும் போதோ குதிக்கும் போதோ மூளை மண்டையோட்டில் இடித்து சிதையாமல் இருக்க அது இந்த திரவத்திற்குள் மிதந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பாராமல் ஒரு பள்ளத்தில் தடுமாறி விழும்போது மூளைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் இந்த திரவமே அதிர்வுகளை தாங்கிக் கொள்கிறது. இது அப்படியே ஒரு காருக்கு ஒப்பிட்டு பார்த்தா இன்ஜினை சூடாகாமல் தடுக்கும் கூலண்டாகவும் வேலை செய்கிறது, மூட்டுகளுக்கும் மூளைக்கும் ஷாக் அப்சார்பராகவும் வேலை செய்கிறது. உடலுக்குள் நடக்கும் இந்த மெக்கானிசம் நம்ப முடியாத அளவுக்கு நுட்பமானது. கண்டிப்பா. அப்படி என்றால் இந்த தண்ணீர் ஒரு கூலண்ட் போல செயல்படுவதால் வெயில் காலத்தில் நல்ல குளிர்ந்த ஐஸ் தண்ணீரை குடிப்பது உடலின் வெப்பத்தை குறைக்க இன்னும் வேகமாக உதவும் என்றுதானே நம்ம தர்க்க ரீதியாக யோசிப்போம். ஆனால் அறிவியல் படி அது முற்றிலும் தவறு என்கிறார்களே. அதுதான் இயற்கையின் சுவாரஸ்யம். ஐஸ் தண்ணீர் தொண்டைக்கு இதமாக இருக்கலாம், ஆனால் அது உங்கள் செரிமான மண்டலத்திற்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி, அதாவது ஒரு ஷாக். ஷாக்கா? எப்படி? இதை எளிதாக புரிந்து கொள்ள, சூடான எண்ணெய் பிசுக்குள்ள ஒரு பாத்திரத்தில் திடீரென குளிர்ந்த நீரை ஊற்றினால் என்ன ஆகும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அந்த எண்ணெய் உடனே உறைந்து கெட்டியாகிவிடும் அல்லவா? அதேதான் உங்கள் வயிற்றுக்குள்ளும் நடக்கிறது. நீங்கள் உண்ட உணவில் உள்ள கொழுப்புகள் குளிர்ந்த நீரால் உறைந்து போய் செரிமானத்திற்கு மிகவும் கடினமான ஒரு பொருளாக மாறிவிடுகிறது. அடக்கடவுளே. மேலும் குளிர்ந்த நீர் வயிற்றுக்குள் சென்றதும் நமது உடல் அந்த நீரின் வெப்பநிலையை உடலின் இயல்பான 37 டிகிரி செல்சியஸுக்கு கொண்டுவர தனது ஆற்றலை திசை திருப்புகிறது. இதனால் இரத்த நாளங்கள் சுருங்கி செரிமான உறுப்புகளுக்கு செல்ல வேண்டிய இரத்த ஓட்டம் குலைந்து விடுகிறது. செரிமானம் மந்தமாகிறது. அப்ப ஐஸ் தண்ணீர் குடிப்பது ஒரு செரிமான பேரழிவு என்று சொல்லுங்கள். எண்ணெய் பாத்திரத்தில் குளிர்ந்த நீரை ஊற்றுவது போன்ற ஒரு தெளிவான புரிதல் எனக்கு இப்போதுதான் கிடைக்கிறது. ஐஸ் தண்ணீரை தவிர்த்துவிட்டு மண்பானை தண்ணீர் அல்லது வெதுவெதுப்பான நீரை குடிப்பது உடலுக்கு மிகவும் நல்லது. சரியா? ஆமா, 100% சரி. இனிமேல் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு சில்லென்று தண்ணீர் குடிக்கும் எண்ணமே எனக்கு வராது.
சரி, வெப்பநிலையை பற்றி தெரிந்து கொண்டோம். ஆனால் தண்ணீரை குடிக்கும் முறையில், அதாவது எப்படி குடிக்க வேண்டும் என்பதில் நாம் செய்யும் தவறுகள் என்னென்ன? நின்று கொண்டு குடிக்க கூடாது என்று ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அது ஏன்? நாம நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கும் போது புவியீர்ப்பு விசையின் காரணமாக தண்ணீர் மிக வேகமாக ஒரு அழுத்தத்தோடு இரைப்பையின் கீழ்ப்பகுதிக்கு செல்கிறது. இப்படி அசுர வேகத்தில் தண்ணீர் செல்லும் போது அது இரைப்பையிலும் குடலிலும் சரியான முறையில் உறிஞ்சப்படாமல் நேரடியாக சிறுநீரகங்களை சென்றடைகிறது. ஓ, அதனால சிறுநீரகங்களுக்கு பாதிப்பா? ஆமா, சிறுநீரகங்களுக்கு திடீரென இவ்வளவு பெரிய திரவ அழுத்தம் வரும்போது அதன் வடிகட்டும் திறன் நாளடைவில் பாதிக்கப்படலாம். மேலும் நின்று கொண்டிருக்கும் போது நமது உடல் ஒருவித விழிப்பு நிலையில் இருக்கும். அதை சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அமர்ந்து நிதானமாக குடிக்கும் போதுதான் நரம்புகள் தளர்வாகி ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடுக்கு உடன் மாறும். அதாவது பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அப்போதுதான் நீர் உடலால் முழுமையாக உறிஞ்சப்படும். என்ன சொல்றது? நாம் அவசரமாக இருக்கும்போது தண்ணீர் பாட்டிலை வாயில் கவிழ்த்து அண்ணாந்து தொண்டைக்குள் கொட்டிக்கொள்ளும் பழக்கம் நம்மில் பலருக்கும் இருக்கிறது. நின்று கொண்டு குடிப்பதை விட இந்த அண்ணாந்து குடிப்பது இன்னும் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குகிறது போல இருக்கிறது. அண்ணாந்து குடிப்பதற்கும் சிப் செய்து உமிழ்நீரோடு கலந்து குடிப்பதற்கும் என்ன அறிவியல் வித்தியாசம்? இங்குதான் வேதியியலின் ஒரு அழகான சமன்பாடு நடக்கிறது. நமது வயிற்றில் செரிமானத்திற்காக சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மிகவும் வீரியமான ஆசிட் தன்மை கொண்டது. அதன் pH அளவு மிக குறைவு. வயிற்றுல ஆசிட் இருக்கும். மறுபுறம் பார்த்தீங்கன்னா நமது வாயில் சுரக்கும் உமிழ்நீர் காரத்தன்மை, அதாவது ஆல்கலைன் தன்மை கொண்டது. நீங்கள் தண்ணீரை வாயில் வைத்து உமிழ்நீருடன் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கும் போது, அதாவது சிப் செய்து குடிக்கும் போது, அந்த ஆல்கலைன் உமிழ்நீர் வயிற்றுக்குள் சென்று அங்குள்ள அதிகப்படியான அமிலத்தன்மையை சமன்படுத்துகிறது. அந்த ஆசிடை நியூட்ரலைஸ் பண்றா? ஆமா. ஆனால் நீங்கள் அண்ணாந்து வேகமாக தண்ணீரை ஊற்றிக் கொள்ளும் போது ஒரு பைப்பிலிருந்து தண்ணீரை தொட்டிக்குள் அடித்து ஊற்றுவது போல உமிழ்நீர் கலக்காமல் நேரடியாக வயிற்றுக்குள் செல்கிறது. இதனால் வயிற்றின் அமிலத்தன்மை சமன்படாமல் நெஞ்செரிச்சல், அஜீரணம் மற்றும் அல்சர் போன்ற செரிமான கோளாறுகள் வர வாய்ப்புருவாகிறது. பெரியவர்கள் ஏன் எப்போதுமே தண்ணீரை மென்று குடி, மெதுவாக சிப் செய்து குடி என்று சொல்கிறார்கள் என்பதன் பின்னால் இவ்வளவு பெரிய கெமிஸ்ட்ரி இருப்பது இப்போதுதான் புரிகிறது. இது ரொம்ப ஒரு முக்கியமான விதி. கண்டிப்பா இதை நாம தினமும் கடைபிடிக்கணும். அடுத்ததாக, சாப்பிடும்போது தண்ணீர் குடிப்பது சம்பந்தமான ஒரு நேர மேலாண்மை. சாப்பிடும்போது இடையில் நிறைய தண்ணீர் குடிக்க கூடாது. உணவுக்கு 30 நிமிடங்களுக்கு முன்பு அல்லது பின்பு குடிப்பதே சிறந்தது என்கிறார்களே, அதற்கான காரணம் என்ன? நான் காரமான உணவை சாப்பிடும்போது எப்படி தண்ணீர் குடிக்காமல் இருப்பது? காரத்துக்காக 1 அல்லது 2 மிடர் தண்ணீர் குடிப்பது எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. ஆனா பலரும் உணவுடன் சேர்த்து கிளாஸ் கணக்கில் தண்ணீர் குடிப்பார்கள். இதை இப்படி புரிஞ்சு கொள்ளலாம். நாம உணவை சாப்பிட தொடங்கும் போதே இரைப்பையில் செரிமான அமிலங்கள் சுரந்து உணவை சிதைக்க தயாராக இருக்கும். ஓகே. நீங்கள் அப்போது நிறைய தண்ணீர் குடிக்கும் போது அந்த அமிலங்கள் நீர்த்து போய்விடுகின்றன. ஒரு நெருப்பில் தண்ணீரை ஊற்றுவது போல அமிலத்தின் செரிமான வீரியம் குறைந்து விடுகிறது. ஆமாம்ல, அப்ப செரிமானம் ஆகாதா? ஆமாம். இதனால் உணவில் உள்ள புரதங்களும் மற்ற சத்துக்களும் சரியாக பிரிக்கப்படாமல் செரிக்காத உணவு வயிற்றிலேயே தங்கி வாயு தொல்லை, அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை உருவாக்குகிறது. அதனால்தான் சாப்பிடுவதற்கு 30 நிமிடங்களுக்கு முன் தண்ணீர் குடித்தால் அது இரைப்பையை சுத்தப்படுத்தி செரிமானத்திற்கு தயார்படுத்தும். சாப்பிட்ட 30 நிமிடங்களுக்கு பின் குடித்தால் செரிமானம் முடிந்து சத்துக்கள் உறிஞ்சப்பட அது உதவும். எப்படி குடிக்க வேண்டும், எப்போது குடிக்க கூடாது என்பதையெல்லாம் மிக தெளிவாக தெரிந்து கொண்டோம். இப்போது அளவை பற்றி பேசலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்க வேண்டும்? பொதுவாக ஒரு சாதாரண மனிதன் தன் உடல் உழைப்பு மற்றும் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப 2.5 முதல் 3 லிட்டர், அதாவது சுமார் 8 முதல் 10 கிளாஸ் தண்ணீர் குடிப்பது அவசியம். சரி, 3 லிட்டர். இது ஒரு பேஸ் லைன் அளவு தான். ஏசியிலேயே நாள் முழுவதும் உட்கார்ந்து வேலை பார்ப்பவருக்கும் வெயிலில் கடுமையான உடல் உழைப்பு செய்பவருக்கும் இந்த அளவு மாறுபடும். ஆனால் அளவு எவ்வளவு என்பது முக்கியமல்ல, எப்போது குடிக்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். தாகம் எடுக்கும் வரை ஒருபோதும் காத்திருக்க கூடாது. தாகம் எடுக்கும் வரை ஏன் காத்திருக்க கூடாது? தாகம் ஏற்பட்டதானே உடலுக்கு தண்ணீர் தேவை என்பதற்கான இயற்கை சிக்னல். தாகம் என்பது ஒரு சிக்னல் என்பதை விட அது ஒரு இறுதி எச்சரிக்கை மணி.
உங்கள் மூளையில் உள்ள ஆஸ்மோரிசெப்டார்கள் ரத்தத்தின் அடர்த்தியை கண்காணித்துக் கொண்டே இருக்கும். ரத்தத்தில் நீர்ச்சத்து குறைந்து அடர்த்தி அதிகமாகும் போதுதான் உங்களுக்கு தாகம் எடுக்கிறது. ஓ, அப்ப தாகம் எடுக்கும் போதே நம்ம லேட் ஆயிட்டோமா? ஆனா தாகம் என்ற உணர்வு உங்களுக்கு வருவதற்கு முன்பாகவே உங்கள் உடல் 1 முதல் 2% டீஹைட்ரேட் ஆகிவிடுகிறது. இந்த 2% நீர்ச்சத்து குறைபாடு கூட மூளையின் செயற்பாட்டை 20% வரை குறைத்துவிடும். ரத்தம் கிட்டியாவதால் இதயம் அதை உடல் முழுவதும் பம்ப் செய்ய அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டியிருக்கும். இதனால் உங்களுக்கு காரணம் தெரியாத சோர்வு, தலைவலி, கவனக்குறைவு ஏற்படும். இதை நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் தோன்றுகிறது. தாகம் எடுத்த பின்பு தண்ணீர் குடிப்பது என்பது மொபைல் போனில் பேட்டரி 1% வந்த பிறகு லோ பேட்டரி என்ற வார்னிங் வந்து போன் ஆஃப் ஆகும் நிலையில் பதறி போய் சார்ஜ் போடுவது போல இருக்கிறது. மிக சரியான ஒப்பீடு. அப்படி செய்வது போனின் பேட்டரி ஆயுளை கெடுத்துவிடும் அல்லவா? அதற்கு பதிலாக அவ்வப்போது சார்ஜ் செய்து கொள்வது எப்படி போனுக்கு நல்லதோ அதே போலதான் நம் உடலும். தாகம் எடுக்கும் முன்பே அவ்வப்போது சிறு சிறு அளவாக தண்ணீரை குடித்து உடலை ரீசார்ஜ் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இடைவெளி விட்டு குடிப்பது உடலை எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும், இல்லையா? மிகச் சரியாக பிடித்து விட்டீர்கள். தாகம் வரும் வரை காத்திருந்தால் நீங்கள் ஏற்கனவே உங்களின் ஆற்றலையும் விழிப்புணர்வையும் இழக்கத் தொடங்கிவிட்டீர்கள் என்று அர்த்தம். அதனால் ஒரு பெரிய பாட்டிலில் தண்ணீரை கண்முன் வைத்துக் கொண்டு 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். சரி, இதுவரை நாம் பேசியதை வைத்து பார்த்தால் தண்ணீர் என்பது வெறும் தாகம் தணிக்கும் ஒரு பொருள் அல்ல. அது எலும்புக்கு கால்சியத்தையும், தசைக்கு மெக்னீசியத்தையும், நரம்புகளுக்கு சோடியத்தையும் வழங்கும் ஒரு இயற்கை மினரல் பேக்கேஜ். ஆமா, எந்த சந்தேகமும் இல்லை. அது நம் உடலின் வெப்பநிலையை குறைக்கும் கூலிங், மூளை மற்றும் மூட்டுகளை பாதுகாக்கும் அதிர்வு தாங்கி. எல்லாவற்றிற்கும் மேலாக அதை நின்று கொண்டு குடிக்காமல் அமர்ந்து குடிக்க வேண்டும். அண்ணாந்து குடிக்காமல் உமிழ்நீரோடு கலந்து சிப் செய்து குடிக்க வேண்டும். செரிமான மண்டலத்தை உறைய வைக்கும் ஐஸ் தண்ணீரை தவிர்க்க வேண்டும். உணவு உண்ணும் போது அதிக தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை மாற்ற வேண்டும். மற்றும் 1% பேட்டரி நிலைக்கு உடல் செல்லும் வரை காத்திருக்காமல் அவ்வப்போது தண்ணீரை குடித்து ஹைட்ரேட்டடாக இருக்க வேண்டும். இந்த சாதாரண தண்ணீருக்குள் இவ்வளவு பெரிய அறிவியல் மெக்கானிசம் இருப்பது உண்மையிலேயே மனதை பிரமிக்க வைக்கிறது. ஆமா, அது ஒரு மிகப்பெரிய பிரமிப்பு தான். இன்று நாம் தாகத்தை தணிக்கும் திரவம் எப்படி உடலின் உயிர்நாடியாக இருக்கிறது என்பதை முழுமையாக அலசிவிட்டோம். நாம் விடைபெறுவதற்கு முன் உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை நான் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். அது என்ன கேள்வி? சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். நம் உடலின் 60% நீரால் ஆனது. வாழ்நாள் முழுவதும் பிறந்ததிலிருந்து நாம் தினமும் செய்யும் மிக சாதாரணமான ஒரு தண்ணீர் குடிக்கும் செயலில் இத்தனை அறிவியல் விதிகளும் செரிமானம் மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான இவ்வளவு நுட்பமான செயல்முறைகளும் ஒழிந்திருக்கும் போது சொல்லுங்க, நாம் அன்றாடம் சாதாரணமாக செய்யும் மூச்சு விடுதல், உட்காடுதல், தூங்குதல், நடப்பது போன்ற மற்ற அடிப்படை பழக்கங்களில் இன்னும் எவ்வளவு அறிவியல் உண்மைகளை நாம் அறியாமல் இருக்கிறோம். அவற்றில் நாம் இன்னும் எவ்வளவு விஷயங்களை தவறாக செய்து கொண்டிருக்கிறோம். இதை சற்று சிந்தித்து பாருங்கள். அட, இது உண்மையிலேயே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். தண்ணீர் குடிப்பதிலேயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்றால் மூச்சு விடுவதில் என்னென்ன தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோமோ? இது உங்களை தொடர்ந்து சிந்திக்க தூண்டும், தேடலை உருவாக்கும் என்று நம்புகிறேன். இந்த தகவல்களை உங்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துங்கள், உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள். நல்ல நல்ல தகவல்கள் அடுத்தடுத்து வரும். இதை அனைவருக்கும் பகிர்ந்து வச்சுக்கோங்க. இந்த ஆழமான அலசலில் எங்களோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.